வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் இம்ப்ரூவ் பண்ணுறது, இதை பற்றின டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் சப்மிஷன் மூலமாக எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான பேக்லிங்கை உங்கள் வெப்சைட்டுக்கு கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் எடுக்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் pbworks.com இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்லிங்க் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கும் 88 இருக்குது ரைட்ல. ஸோ ஒரு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பேம் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு மெத்தடில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்கள் மாஸ் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் வெப்சைட் SEOchecker.com சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட் நான் டைப் பண்ணிக்கிறேன். வெப்சைட் SEOchecker.com வெப்சைட் SEOchecker.com சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி செக் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐஎம் நாட் ரோபோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செக் கொடுங்க ரைட்டுங்களா. செக் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி 88 இருக்குது, அந்த பர்டிகுலர் சைட்டோட பேஜ் அத்தாரிட்டி 64 இருக்குது, அதோட ஸ்பேம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1% இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சைட்டில் ஏன் நான் போயிட்டு பிளாக் சப்மிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சைட்டோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னாக்கும் பெர் மந்த்துக்கு 1 மில்லியன்ஸ் யூசர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து என்கேஜ் ஆகிறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஜஸ்ட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதாவது சிமிலர் வெப்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைட்டோட மந்த்லி விசிட்டர்ஸ் எவ்வளோ சொல்லி இங்கே காட்டும் ரைட்டுங்களா. ஸோ மந்த்லி விசிட்ஸ் வந்து அரௌண்ட் 1.50 மில்லியன் ரைட்டுங்களா. 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhs. ஸோ அரவுண்டு 10 lakhs மெம்பர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து மந்த்லி என்கேஜ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அப்போ 10 lakhs மெம்பர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டில் என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை படித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. அதனால தான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிளாக் சப்மிஷன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சைட்டோட பவுன்ஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்தளவுக்கு ஒரு வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் கம்மியாக இருக்கோ அந்த வெப்சைட்டில் யூசர் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறாங்கன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. ஆவரேஜ் விசிட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் 1.55 ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் பேர் விசிட் பார்த்தீங்கன்னாக்கும் 2.57 இருக்குது. இதோட குளோபல் ரேங்க்கு, கண்ட்ரி ரேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சைட்டு தான் ரைட்டுங்களா. ஏன்னா 88 டொமைன் அத்தாரிட்டி இருக்கனால இது ஒரு நல்ல சைட்டு தான். அதே டயத்தில் இதோட ஸ்பேம் ஸ்கோரும் நமக்கு 1% இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இந்த சைட்டில் எப்படி வந்து பிளாக் சப்மிஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கேட்டகரி எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேட்டகரி பிஸ்னஸாக இல்லை எஜுகேஷனாக சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் டேரெக்டாக நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இதை லைவாகவே காட்டுறேன் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த லிங்க்கை ரைட் கிளிக் பண்ணி இன்காக்னிட்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்னோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எஜுகேஷன், அதனால் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன் ரைட்டுங்களா. கெட் ஸ்டார்டட் கொடுத்தனாக்கும் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஹப்பா, ஏஜென்சி ஹப்பா, லீகல் ஹப்பா, இல்லை பிஸ்னஸ் ஹப்பா அல்லது எஜுகேஷன் ஹப்பான்னு சொல்லி கேட்கும். நான் எஜுகேஷன் ஹப்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பிளான் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம் ரைட்டுங்களா. பேசிக் பிளானை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை பெய்டு மெத்தடில் கிளாஸ் ரூம் அல்லது கேம்பஸ் பிளானை சூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் அந்த இடத்துல ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஃப்ரீ கொடுத்துட்டு நீங்கள் பிளாக் சப்மிஷன் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல உங்களுக்கான டொமைன் அட்ரஸ் வந்து டொமைன் நேம் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல என்னோட பிஸ்னஸ் நேம் என்னென்னா டிஜிட்டல் விஷன் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அப்படி விட்டுருங்க. ஏன்னா உங்களோட எப்படி கிரியேட் ஆகும்னா உங்களோட டொமைன் நேம் எப்படி கிரியேட் ஆகும்னா http://digitalvishnu.pbworks.com சொல்லிட்டு தான் கிரியேட் ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ அக்ரி தட் தி ஒர்க் ஸ்பேஸ் இஸ் ஃபார் நான் கமர்ஷியல் யூஸ் ஒன்லி. இது நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஜஸ்ட் இதை நீங்கள் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கங்க. இது ஏன் இந்த இடத்துல எரர் காட்டுதுன்னா ஆல்ரெடி நான் இந்த நேமில் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த எரர் காட்டுது. ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக இந்த இடத்துல வந்து வேறு ஒரு நேம், ஒரு டொமைன் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு தான் வரும். அந்த டேஷ்போர்டில் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ என்ன டொமைன் நேம் கொடுத்தீங்களோ, இந்த இடத்துல என்ன டொமைன் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமில் தான்
ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் ரைட்டுங்களா. இந்த ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நேமில் இருக்கும். ஜஸ்ட் அந்த நேம் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளாக் சப்மிட் பண்ண போகிறோம். ஒரு பிளாக் சப்மிட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட டைட்டில் அதோட கண்டென்ட் ரெண்டுமே நமக்கு தேவை ரைட்டுங்களா. ஸோ இங்கே எப்படி பிளாக் சப்மிட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கிரியேட் பேஜ் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த கிரியேட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் டைப் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு என்ன போஸ்ட் சப்மிட் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு ஃப்ரீ டூ ஃபாலோ டைரக்டரி சப்மிஷன் ரைட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் நான் போட போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ அந்த போஸ்ட்டோட டைட்டில் டைப் பண்ணிவிட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் பேஜ் கொடுங்க. கிரியேட் பேஜ் கொடுத்தீங்களாக்கும் நீங்கள் எந்த டைட்டில் டைப் பண்ணீங்களோ அந்த டைட்டில் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே கண்டென்ட் டைப் பண்ணுறீங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக வேறு என்னென்ன கீவேர்டாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த கீவேர்டெலாம் வச்சு எப்படி வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு பிளாக் சப்மிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் எங்கேயும் சப்மிட் பண்ண போகிறாங்க ரைட்டுங்களா. கண்டென்ட் வந்து குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். அது எங்கேயுமே காப்பி பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்கப்போ கண்டிப்பாக அதில் ஹெட்டிங்ஸு, இமேஜஸ்ஸு, தென் வீடியோ சேர்க்கணும், வீடியோ சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இது எப்படி லிங்க் கிரியேட் பண்ணலாம்னா சாம்பிளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 1 லைன் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அந்த 1 லைன் எடுத்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லிங்க்னு இருக்கு பாருங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஒரு பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு லிங்க் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த லேண்டிங் பேஜ் கொடுத்துங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட ஹோம் பேஜுக்கு நான் லிங்க் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டு லிங்க்னு கொடுக்குறேன். லிங்க்னு கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு https://www.digitalvishnu.in சொல்லி கொடுத்துறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கண்டென்ட்டாக எழுதி எதெல்லாம் உங்களுக்கு லிங்க்கை மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க்கை க்ரியேட் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் போய்ட்டு 18 கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபாண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் கலரை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க ரைட்டுங்களா. ஸோ நார்மலாக ஒரு பிளாகரில் அல்லது உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் எப்படி பிளாக் சப்மிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் போல்டு பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ரைட்டுங்களா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிளாக் சப்மிஷன் எப்படி பண்ணலான்றதுக்கான ஒரு பேசிக் டியூட்டோரியல். ஆல்ரெடி நான் இதில் ஒரு பிளாக் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு இந்த இடத்துல என்னோட பேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டனால அது வந்து என்ன ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன் அப்படின்னா SEO ஆஃப் பேஜ்ன்ற ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறப்போ இதுதான் நான் நேற்று போட்ட ஆர்டிக்கல் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலை வந்து நான் 2 லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரீ ஹை DAPA Dofollow டைரக்டரி சப்மிஷன் சைட்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டைரக்டரி சப்மிஷன் சைட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப் பேஜை பொறுத்தளவில் நீங்கள் எந்த சைட்டில் போய்ட்டு ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுங்கள், கெஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கள், பிளாக் சப்மிஷன் பண்ணுங்கள். பட் அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க் வந்து மேக்ஸிமம் 2 லிங்க் தான் எடுக்க ட்ரை பண்ணணும். சப்போஸ் இங்கே நிறைய லிங்க் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட போஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதே இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணி விட்ருவாங்க ரைட்டுங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 லிங்க்ஸ் மினிமம் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆர்டிக்கலில் லிங்க் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நான் கிரியேட் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் Dofollow நோ ஃபாலோன்றது தெரியும் ரைட்டுங்களா. ஏன்னா 88 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற சைட்லேருந்து எனக்கு ஒரு Dofollow லிங்க் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால் இதை எப்படி நான் செக் பண்ணி பார்க்கலாம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கும் REL = நோ ஃபாலோன்னு இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அப்படி இருந்ததுனா தான் அது நோ ஃபாலோ லிங்க். இது வந்து ஒரு Dofollow லிங்க் ரைட்டுங்களா. ஏன்னா REL = நோ ஃபாலோன்னு இல்லை. ஸோ ஒன்று இதை மேனுவலாக செக் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மாஸ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷனை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹைலைட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல Dofollow லிங்க் அப்படின்னா இந்த ஃபாலோடு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதெல்லாம் Dofollow லிங்க் இருக்கோ அது ஃபுல்லாக எனேபிள் ஆகும். அதேமாரி நோ ஃபாலோடு லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நோ ஃபாலோ லிங்க்கோ அது ஃபுல்லாக பிங்க் கலரில் காட்டும் ரைட்டுங்களா. ஜஸ்ட் நான் ஃபாலோட கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல கிரீன் கலர் வந்து எனேபிள் ஆகும். தேர்ஃபோர் இது வந்து ஒரு Dofollow லிங்க் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து நோ ஃபாலோ லிங்க்ன்றதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நோ ஃபாலோன்றதை கிளிக் பண்ணுறேன், இது எனக்கு பிங்க் கலர் வந்து எனேபிள் ஆகலை. தேர்ஃபோர் இது வந்து ஒரு Dofollow லிங்க் தான் ரைட்டுங்களா. அப்போ 88 டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு Dofollow லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி
பேஜ் அத்தாரிட்டி, வெப்சைட்டோட டிராஃபிக், வெப்சைட்டோட ரேங்க், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிளாக் சப்மிஷன் சைட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளாக் சப்மிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே பிளாக் சப்மிஷன் சைட்டில் போய்ட்டு நிறைய போஸ்ட் போடுறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேக்லிங்க் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரெஃபரிங் டொமைனை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுமே பேரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு 100 ரெஃபரிங் டொமைன்லேருந்து ஒரு 100 பேக்லிங்க் கிடைக்கிறீங்கன்னா நல்ல விஷயம். அதே இது ஒரு 100 ரெஃபரிங் டொமைன்லேருந்து ஒரு 1,00,000 பேக்லிங்க் எடுத்தீங்களாக்கும் அது ஒர்த்து கிடையாது ரைட்டுங்களா. ஸோ எந்தளவுக்கு ரெஃபரிங் டொமைன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே தான் பேக்லிங்க்கும் அதே டயத்தில் அது ரெண்டுமே பேரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ரைட்டுங்களா. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு 2 or 3 போஸ்ட் போட்டு இதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஒரு வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாகராக இருக்கலாம், விக்ஸாக இருக்கலாம், வார்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், ட்ரூப்பாலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனதர் பிளாக் சப்மிஷன் சைட்டை கண்டுபிடிங்க, அதில் போய்ட்டு போஸ்ட்டை போட்டு அங்கேருந்து பேக்லிங்க் இருக்க ட்ரை பண்ணுங்க ரைட்டுங்களா. ஸோ பேக்லிங்க் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டயத்தில் அது அந்த சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர், இது 3 செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி 88 இருக்குது, அதே டயத்தில் பேஜ் அத்தாரிட்டி 39 இருக்குது, ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்குங்களா. ஸோ இந்த சைட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டூஃபாலோ பேக்லிங்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஒரு ஆஃப் பேஜ் டெக்னிக் நம்ம எப்படி வந்து உங்கள் வெப்சைட்டோட பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.